இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பேக்ல இருந்த பணத்துல தானே இந்த லேப்டாப் வாங்குனேன். ஆமாண்டி, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் தான் வாங்குனேன். அதுக்கு என்ன இப்போ? என்னக்கா இவ்ளோ ஈஸியா கேக்குற? அது நம்மளோட பணமே இல்ல. இப்ப நான் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். என்ன பண்றது? என்னாச்சுமா? எதுக்கு தீபா கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அப்பா, இவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? இப்ப நான் அவன்கிட்ட அந்த பணத்தை எப்படிப்பா திரும்ப கொடுக்கறது? எதுக்குப்பா இவளுக்கு இந்த வேலை? தீபா பண்ணது இருக்கட்டுமா, முதல்ல உனக்கு எதுக்குமா இந்த வேண்டாத வேலை? அவ ஏதோ பெரிய ரவுடி, கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்றவன்னு சொல்ற. அவங்கிட்ட எல்லாம் உனக்கேமா வம்பு வேண்டி கிடக்கு? பா இல்லப்பா, அது அவரோட பேக் தானே எனக்கு தெரியாது. ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றதா நினைச்சுதான் அதை எடுத்துட்டு வந்தேன். அதுல பணம் இருந்தது கூட எனக்கு தெரியாதுப்பா. அதுல பணம் இருந்த விஷயம் இவ எதுக்கு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் லேப்டாப் வாங்கிருக்கான்னு கேளுங்க. வீட்டுல பணம் இருந்தா இப்படிதான் கேட்காம எடுத்துட்டு போய் இவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாளா? அப்பா, நான் ஒன்னும் என் இஷ்டத்துக்கு வெட்டி செலவு பண்ணல. என்னோட படிப்புக்காக தான் லேப்டாப் வாங்கினேன். அதுக்கு என்னமோ இவ ரொம்ப ஓவரா பேசுறா. அதெல்லாம் சரிதான் தீபா, ஆனா அந்த பணம் யாரோடது, எதுக்கு வச்சிருக்காங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? அந்த பணம் நம்மளோடது இல்லக்கா, அது வேற ஒருத்தரோடது. அத காணோன்னு அவன் என்ன ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கான். என்ன தேடி வந்து கேட்டா இவ்ளோ பெரிய அமௌண்ட அவனுக்கு எப்படி திரும்ப கொடுக்கறது? ஏய், சும்மா சீன் போடாத சரியா? அவனை பொறுத்த வரைக்கும் அந்த பேக் காணாம போச்சு, அவ்வளவுதான். நீ யாருன்னு அவனுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அவனை பொறுத்த வரைக்கும் காணாம போனதாவே இருக்கட்டும், விட்டுறேன். இரு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீயும் செல்வியும் பேசிட்டு இருந்ததா நான் கேட்டேன். இந்த பேக நீ தான் எடுத்தன்னு இப்ப வரைக்கும் உனக்கு தெரியாது தானே? அப்புறம் என்ன, நீ அமைதியா வாய மூடிட்டு உன் வேலைய பாரு. கடைசி வரைக்கும் இந்த பேக் காணாம போனதாவே இருக்கட்டும். தீபா, ஒரு நிமிஷம் இருங்கப்பா. என்னோட படிப்புக்காக லேப்டாப் வாங்கி தரேன்னு இவ தானே சொன்னா. பேக்ல கரெக்டா 40,000 இருந்துச்சு. லேப்டாப் வாங்க தான் பணம் ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு நினைச்சேன். அது தப்பா சொல்லுங்க? இங்க பாரு தீபா, உனக்கு லேப்டாப் வாங்கி கொடுக்கறேன்னு நான் சொன்னது உண்மைதான். அதுக்காக இப்படி அடுத்தவங்க பணத்துல வாங்கி கொடுக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. இந்த லேப்டாப்பை ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த பணத்தை வாங்கிடு. நானும் அப்பாவும் கஷ்டப்பட்டு எப்படியாவது உனக்கு வேற லேப்டாப் வாங்கி தரோம், ப்ளீஸ். ஆமாமா தீபா, அடுத்தவங்க பணத்துல வாங்குனது நமக்கு வேண்டாமா, அதை திரும்ப கொடுத்துறேன். இவளோட டீச்சர் ட்ரைனிங் ஃபீஸ கட்டுறதுக்கே முடியல. இந்த லட்சணத்துல அவ எனக்கு லேப்டாப் வாங்கி தர போறாளா? நீங்க ரெண்டு பேரும் என்ன நடக்கதே பேச மாட்டீங்களா? தீபா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அடுத்தவங்க பணத்தை தெரியாம எடுத்துட்டு போய் லேப்டாப் வாங்குனதோட மட்டும் இல்லாம அதை நியாயப்படுத்தி வேற பேசுறியா நீ? இந்த பாரு, ஒழுங்கா அந்த லேப்டாப்பை ரிட்டர்ன் கொடுத்துரு. அந்த பணத்தை வாங்கி இந்து கிட்ட கொடு, இல்லன்னு வெச்சுக்கோ. ரிட்டர்ன் கொடுனா நான் என்ன பண்றது? வாங்கும் போதே அதுக்கு ரிட்டர்ன் கிடையாதுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. என்னாலலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த கடையில அப்படி சொன்னாங்க? உன்கிட்ட பில் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா, நான் பேசிக்கிறேன். ஏய், என்ன அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறியா? அதெல்லாம் என்னால எங்கேயும் வர முடியாது. இதுல அசிங்கப்பட என்னக்கா இருக்கு? நம்ம லேப்டாப்ப வாங்கி ஒரு வாரம் கழிச்சா ரிட்டர்ன் பண்றோம். ஒரே ஒரு நாள் தானே ஆகுது, அதெல்லாம் ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க. வா வா, வந்து எடுத்துக்கூட வா.